நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது, இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதாவது தமிழர்களாகிய நம் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு என்றாலே ஒரு குதூகலமான விஷயந்தான். தமிழ் புத்தாண்டுனாலே மகிழ்ச்சிகளை அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு செயல்பாடு. தமிழர்கள் உணர்வுகள், தமிழர்களுடைய செயல்பாடுகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் வீர விளையாட்டுகள் இருக்கோ, என்ன விஷயங்களில் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டணுமோ அவ்வளோ திறமைகளையும் இந்த சித்திரை மாதம் முதல் நம் என்ன பண்ணுறோம், புத்தாண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த புத்தாண்டு நிகழ்வு உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த புத்தாண்டு ஏற்கனவே பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சியை உள்ள மீன ராசிக்குள்ளே நுழையிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே உலகியல் ரீதியாக பார்த்திங்கன்னா அன்றைய நாடுகளில் ஒரு உலுக்கிருச்சு. பூமி அப்படியே குலுங்கி பல பில்டிங்லாம் சேதாரமாயிடுச்சு, பில்டிங்லாம் இடிஞ்சு போச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா பல உயிர்கள் போச்சு. இதை நம்மளுடைய எதிரி நாடு கூட வரக்கூடாதுங்கிற எண்ணம் கொண்ட மக்கள் தான் நம்மலாம். ஸோ பல உயிர்கள் சேதமாச்சு. அது நமக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் தான். அந்த ஆத்மாக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்மளும் வேண்டிக்கிடுவோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும். காற்று மூலமாக சில வியாதிகள் உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. தங்க நகைகளுடைய விலைகள் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா விவசாயம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். விவசாயம் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள். இது பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரசியலில் சில எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் உருவாவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. ஸோ அதுக்கடுத்தபடியாக இந்த தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்தில் ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் உண்டு. புத்தாண்டு ஆரம்பித்தோன்னே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் அப்படியே ஆற்றுல இறங்குவார். அவர் இறங்குற அந்த நாள் பார்த்திங்கன்னா மதுரையே கலங்கும், அப்படியே குலுங்கும் பார்த்துக்குங்க. அவ்வளோ தூரம் ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கும். அந்த மகிழ்ச்சிகரமான விஷயங்களில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஸோ அப்படி கலந்துக்கிற போது பார்த்திங்கன்னா கவலைகள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள்லாம் உறுதியாக நீங்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதுனாலே பல பேருடைய கவலைகள் வெளியே போகுது. அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைவருக்குமே அந்த முழு ஆசீர்வாதமும் கள்ளழகர் வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ ஐயா, நம்ம மதுரையில் போய் பார்க்க முடியாது அப்படின்னா, ஒன்று நம்ம நேரடி ஒளிபரப்பில் பல சேனல்களில் ஒளிபரப்பாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சிகளையாக மறக்காமல் பாருங்கள். அல்லது அன்றைய தினம் நிறைஞ்ச பௌர்ணமி வேறு. ஸோ அன்றைய தினம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு உங்கள் பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடு பின்பற்றுங்க, அல்லது பெருமாள் வழிபாடு பின்பற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சூப்பரான மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான மாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கிரக நிலைகள் எங்கே இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது, புத்தாண்டு ஆரம்பம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. சூரியனை அடிப்படையை கொண்டே மாத பலன்கள் நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் சூரிய பகவானும், ஆரம்பத்தில் ரிஷபராசி குரு பகவானும், அதற்கு பிறகு மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் எங்கே வருவார்னா மிதுன ராசிக்குள்ளே வந்துடுவார். ஸோ புத்தாண்டு முடியுதுன்னே அவர் அங்கே தான் இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கேது பகவான், அதாவது கடகராசியில் செவ்வாயும், கேது பகவான் பார்த்திங்கன்னா கன்னியில் இருப்பார். மே மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே கேது பகவான் எங்கே வந்துடுவார், நம்மளுடைய சிம்ம ராசிக்கு வந்துடுவார். ஆரம்பத்தில் ராகு பகவான் மீன ராசியும், அதுக்கப்புறம் அவர் கும்பராசிக்கும் பயிற்சி ஆவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், அதுக்கடுத்து சனி பகவான், இந்த 3 கிரகங்களுமே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மீன ராசியில் இருப்பாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வச்சு இந்த புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை உங்களுடைய
வாழ்க்கையில் கொடுக்க போகுதுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் என்பதை கூறிக்கொள்கிறேன். கனவில் வந்ததெல்லாம் நினைவில் நிறைவேற வேண்டும் என்ற ஆசையிலும் கற்பனையெல்லாம் எப்படா நிறைவேறும் என்ற சிந்தனையில் இருக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு கவலைகளை மறந்து கஷ்டங்களை மறந்து மகிழ்ச்சியான சூழ்நிலையை பயணிப்பதற்கான ஒரு அமைப்பை இந்த தமிழ் புத்தாண்டு மூலமாக உறுதியாக நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பதை இந்த காணொளி மூலமாக ஆணித்தரமாக குறிப்பிடுகிறேன். கடந்த 1.5 வருட காலமாக கேது பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து பல கேள்விகளை உங்கள் மனதுக்குள் கொடுத்துட்டார். என்ன சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு வாழ்க்கை, என்ன வாழ்ந்தேன் தெரில, ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் அப்படிங்கிற வாழ்க்கை தான் இந்த ஒரு 1.5 வருஷமாகவே உங்களுக்கு அழுத்தமாக இருந்திருக்கும். எது எடுத்தாலும் போராட்டம், நல்லா உயிரை கொடுத்து வேலை பார்த்தாலும் அங்கே மரியாதை இல்லை. ஓகேவா? ஸோ வேலையில் இன்வால்மெண்ட் இருந்தும் இன்வால்மெண்ட் இல்லைங்கன்னா பேர் வாங்கியிருப்பீங்க. வேலையில் இடமாற்றம் அடையக்கூடாது நினச்சிருப்பீங்க, இடமாற்றத்தை அடைஞ்சிருப்பீங்க. அதே போல் நம்மளுடைய கன்னி ராசியில் பிறந்த நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்வது என்னென்னா, ஒரு சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு வாழ்கிற வாழ்க்கை தான் கடந்த 1.5 வருஷமாக உங்களுக்கு அழுத்தம் கொடுத்துச்சு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போய் கூட நிம்மதியாக கூட தூங்க முடியலைங்க. அவ்வளோ போராட்டத்தை நீங்கள் சந்திச்சிங்க. இதெல்லாம் உண்மையாக தான் இருக்குங்கிறது நான் கோச்சார ரீதியாக அறிந்த உண்மை. அப்படி இல்லைன்னா உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்திருக்கும், உங்களுடைய 5ஆம் இடம் வலிமையாக இருந்திருக்கும், அதனால கொஞ்சமாக தப்பிச்சிருப்பீங்க. அப்படி உண்மைன்னா இனிமே இந்த கோச்சார கிரகங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடிவு காலம் கொடுக்க போகுது. நிம்மதியான தூக்கம் இருக்கும், நிம்மதியான செயல்பாடுகளாக நீங்கள் செயல்படுத்துவீங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் இனிமேல் அழுத்தம் இல்லாமல் செயல்படுவீங்க. பொருளாதார தடை எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, பணம் கொடுத்த இடத்துலையும் பணம் வாங்க முடியல, கேட்ட இடத்துலையும் பணம் கிடைக்கல, அப்படிங்கிற அழுத்தத்தை எவ்வளோ சந்திச்சிங்க. இனிமேல் அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட செயல்பாடை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான வாய்ப்புண்டு. முயற்சிகளில் உள்ள தடைகள் விலகும். உங்களுடைய இளைய சகோதரன் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. நான் இருக்கேன், இனிமேல் கவலைப்படாதுன்னு உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவியாக இருந்து உங்களை வழிநடத்தி உங்கள் மூலமாக அவர்களும் நன்மை அடைவார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் அதிகமான நன்மை அடைய வாய்ப்பு உண்டு. சகோதர சகோதரிகள் இல்லாத நபர்கள் உங்களுடன் பயணிக்கும் உங்களுடைய வயது மூத்த இளைய நபர்கள் கூட உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உறுதுணையாக இருக்க வாய்ப்புண்டு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதார விஷயங்களை முன்னேற்றம் வரும். நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்பு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்குது. தங்க நகைகள் வாங்குவதற்கான ஒரு அமைப்பு உண்டு. இடமாற்றத்துக்குரிய செயல்பாடு உண்டு. ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை உண்டு. கஷ்டம் இல்லாத ஒரு கவலை இல்லாத வாழ்க்கையை நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் ஆரம்பத்திலிருந்தே பெறுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுது. ஜூன் மாதத்துக்கு மேலே ஒரு மாற்றம் முன்னேற்றம் இன்னும் கொஞ்சம் அதிகரிப்பதற்கான சூழ்நிலை உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா திருமணம் பந்தங்களில் இயக்க வேண்டும், திருமணத்தை முடிக்க வேண்டும் என விருப்பப்பட்டீங்கன்னா ஜாதக ரீதியாக ரொம்ப பொருத்தம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லேட்டாக முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வயசு ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க, வயதே கடந்துருச்சுங்க அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் திருமணத்துக்குரிய முயற்சி எடுங்க. சுய ஜாதகமும் வலிமை இல்லைன்னா 1 வருஷத்துக்கு அந்த முயற்சி எடுக்காதீங்க. இதுதான் நம்ம சொல்கிற விஷயம். இது எப்படி சொல்லலாம்னா, கடந்த கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்திலேருந்து கன்னி ராசியில் உள்ள உத்திர நட்சத்திரக்காரங்க படுற கவலையும் போராட்டம் வெளியே சொல்ல முடியாது. அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அதே போல் கடந்த ஏப்ரல் 2024 டிசம்பர் எண்டு வரையும் அஸ்த நட்சத்திரக்காரங்க அவ்வளோ அழுத்தமும் போராட்டத்தையும் சந்திச்சிங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளையும் இவ்வளோ போராட்டத்தையும் கடந்து தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒருநிலைப்படுத்தி உங்களை உருவாக்கி பலபடியும் நீங்கள் அதாவது 50-80% இருந்த நீங்கள் 0% மறுபடியும் உங்களுடைய புதிய முயற்சியை தொடங்க போகிறீங்க. இதுதான் உண்மை. நான் அவ்வளோ போராடி ஒரு லெவலுக்கு வந்தேன், 0ல் இறங்கி வந்துட்டேன். இந்த இறக்கம் எதனால் அப்படின்னா உங்களுடைய உடனிருந்த அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குற நபர்களின் சூழ்ச்சியாக தான் இருக்கும். இதுதான் உண்மை. ஏன்னா உங்களை ஒரு அழுத்தத்தை கொடுத்து உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இல்லாத சூழ்நிலையை கூட உருவாக்கியிருப்பாங்க.
அல்லது உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் கூட உங்களுக்கு பிரச்சனையாக ஏற்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் கடந்து வந்து நீங்கள் கஷ்டப்பட்ட காலங்கள் இனிமேல் முடிவடைய போகுது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தன்னம்பிக்கையை விடாமல் செயல்படணும். அதே போல் தற்பெருமை பேசக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். கணவன் என்ன சொன்னாலும் மனைவி கொஞ்சம் பொறுமையாக போங்க. மனைவி என்ன சொன்னாலும் கணவன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி புரிதலுடன் ஏற்றுக்கோங்க. ஸோ அப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நண்பர்கள் மூலமாக சில நேரங்களில் வில்லங்கத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லா நண்பனும் கெட்டவர்களும் கிடையாது, எல்லா நண்பனும் கிடையாது, அதாவது உண்மையான நண்பனும் கிடையாது. ஸோ நண்பர்களுடைய விஷயங்களை ரொம்ப கேரிங்காக நிதானமாக செயல்பட்டிங்கன்னா ஏற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசியை சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்ப்பதினால் பைரவர் வழிபாடை பின்பற்றுங்கள். பைரவர் வழிபாடை பின்பற்றுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலை, மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலை நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் சந்திப்பீங்க என்பது உண்மை. ஏற்றமும் மிகப்பெரிய மாற்றத்தையும் நீங்கள் அடையப் போகிறீர்கள். கவலைப்பட வேண்டாம். கன்னிராசி நேயர்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் என்பது இந்த காணொளி மூலமாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன். கவனமான விஷயத்தை மட்டும் கரெக்டாக செய்யுங்க. வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுடன் இருக்கட்டும். வாழ்க நலமுடன். வெற்றிகள் என்றும் உங்களுடன். உங்களை அன்புடன் வாழ்த்தி தற்போது விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.